அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 16 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. தற்போது கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் இலவச கல்விக்கு மத்திய அரசு நிதி விடுவித்த நிலையில் இந்த கல்வியாண்டு மாணவர் சேர்க்கை தொடங்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இதற்கான அறிவிப்பு அக்டோபர் 6ஆம் தேதி வெளியாகி 17ஆம் தேதிக்குள் முடிவடைய உள்ளது. இந்த கல்வியாண்டில் தனியார் பள்ளியில் சேர்க்கை பெற்ற மாணவர்கள் RTE மூலம் தேர்வு செய்யப்பட்ட பின் செலுத்திய கட்டணம் 7 நாட்களுக்குள் திருப்பி அளிக்கப்படும் என்று அறிவிப்பும் வெளியாகியுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு. இந்தியாவில் காசோலை தொடர்பான பண பரிவர்த்தனை இன்று அக்டோபர் 4ஆம் தேதி முதல் புதிய முறையில் அமலுக்கு வரும் என்று இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை வங்கிகளில் டெபாசிட் செய்யப்படும் காசோலைகள் உடனடியாக ஸ்கேன் செய்யப்படும். பரிசீலிக்கப்பட்ட காசோலை மூலம் பணம் 1 மணி நேரத்திற்குள் பயனாளியின் வங்கி கணக்கில் சேரும். காலை 11 மணி முதல் வங்கிகளுக்கு இடையேயான பண பரிவர்த்தனை ஒவ்வொரு மணி நேரமும் நடைபெறும். டெபாசிட் செய்த காசோலைகளை வங்கிகள் மாலை 7 மணிக்குள் பரிசீலிக்க வேண்டும். வங்கிகள் அதை செய்யும் தவறும் பட்சத்தில் காசோலை தானாகவே அங்கீகரிக்கப்பட்டு பயனாளிகளுக்கு பண பரிவர்த்தனை மேற்கொள்ளப்படும். மூன்றாவது அறிவிப்பு. இருமல் மருந்து விவகாரத்தில் மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தானில் உயிரிழந்த குழந்தைகளின் எண்ணிக்கையானது 11ஆக உயர்ந்துள்ள நிலையில் கோல்ட்ரிப் இருமல் சிரப்பை தமிழ்நாட்டில் தடை செய்யப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது. நான்காவது அறிவிப்பு. மாதந்தோறும் மின் கட்டணம் வசூலிக்கும் முறையை தொடங்குவதற்கான பணிகளை மத்திய அரசுடன் இணைந்து முன்னெடுத்து வருவதாக தமிழக மின்வாரிய தலைவரான ராதாகிருஷ்ணன் தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். மேலும் தமிழகத்தில் விரைவிலேயே ப்ரீபெய்டு மீட்டர் பொருத்தப்பட உள்ளதாக சமூக வலைத்தளங்களில் வெளிவரும் தகவல்களை நம்ப வேண்டாம் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஐந்தாவது அறிவிப்பு. சென்னை வானிலை ஆய்வு மைய விஞ்ஞானியான செந்தாமரை கண்ணன் கூறியிருப்பது என்னவென்றால், இன்று திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர் மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது 33 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். ஆறாவது அறிவிப்பு. தாம்பரத்திலிருந்து காட்டாங்குளத்தூரிலிருந்து தாம்பரம் இடையே அக்டோபர் 6ஆம் தேதி சிறப்பு மின்சார ரயில் இயக்கப்படுகிறது. ஆயுத பூஜை விடுமுறை முடிந்து சென்னை திரும்புவோருக்கு வசதியாக இந்த சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. ஏழாவது அறிவிப்பு. 1 கோடி ரூபாய் செலவில் அழிந்து வரும் உயிரினங்களை பாதுகாக்க முன்னோடி திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு. புரட்டாசி பௌர்ணமி கிரிவலம் செல்லும் பக்தர்களுக்கு விழுப்புரத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும். அக்டோபர் 6ஆம் தேதி காலை 10:10 மணிக்கு விழுப்புரத்திலிருந்து புறப்படும் இந்த சிறப்பு மெமு ரயிலானது திருக்கோவிலூர் வழியாக திருவண்ணாமலைக்கு காலை 11:45 மணியளவில் சென்றடையும். அதேபோல மறு வழித்தடத்தில் திருவண்ணாமலையிலிருந்து பகல் 12:40 மணிக்கு புறப்பட்டு இந்த சிறப்பு ரயிலானது திருக்கோவிலூர் வழியாக பிற்பகல் 2:15 மணி அளவில் விழுப்புரம் வந்தடையும். ஒன்பதாவது அறிவிப்பு. முதுநிலை ஆசிரியர், உடற்கல்வி இயக்குனர், கணினி பயிற்றுனர் தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டை வெளியீடு செய்துள்ளதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. அக்டோபர் 12ஆம் தேதி தேர்வு நடைபெற உள்ள நிலையில் இணையதளத்தில் ஹால் டிக்கெட் வெளியீடு செய்துள்ளது. யூசர் ஐடி, பாஸ்வேர்டு உள்ளீடு செய்து ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்யலாம். முதுநிலை ஆசிரியர், உடற்கல்வி இயக்குனர், கணினி பயிற்றுனர் தேர்வை எழுத இதுவரை சுமார் 2,36,530 பேர் விண்ணப்பித்துள்ளனர் எனவும் கூறியுள்ளது. பத்தாவது அறிவிப்பு. முதுநிலை பொறியியல் படிப்புகளில் சேருவதற்கான கேட் நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் கால அவகாசம் அக்டோபர் 6ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. விருப்பமுள்ளவர்கள் கேட் 2026 iitg.ac.in எனும் வலைத்தளத்துக்கு சென்று துரிதமாக விண்ணப்பிக்க வேண்டும். இந்த வாய்ப்பை தவற விடுபவர்கள் தாமத கட்டணத்தை செலுத்தி அக்டோபர் 9ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். அதனுடன் பொறியியல் இறுதியாண்டு படிக்கும் மாணவர்களுக்கும் இந்த கேட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க முடியும்.
தேர்வு முடிவுகளானது மார்ச் 19 வெளியிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 11வது அறிவிப்பு. நடப்பாண்டு MBBS PTS படிப்புகளுக்கான 3ஆம் சுற்று கலந்தாய்வு வரும் 6ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த சுற்று மருத்துவ படிப்பை எப்படியாவது உறுதி செய்ய விரும்பும் மாணவர்களுக்கு ஒரு கடைசி மற்றும் முக்கியமான வாய்ப்பாகும். அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதலாக வசூலிக்கும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் எனவும் அரசு அறிவித்துள்ளது. 12வது அறிவிப்பு. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் 3 நாட்கள் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்ட சூரிய சக்தி நிறுவல் பயிற்சியானது வரும் 8/10/2025 முதல் 10/10/2025 வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. இந்த பயிற்சி பற்றிய கூடுதல் விவரங்களை பெற விரும்புவோர் editn.in என்ற வலைத்தளத்தில் தெரிந்து கொள்ளலாம். 13வது அறிவிப்பு. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் 5 நாட்கள் தொழில் முனைவோர் மேம்பாடு திட்ட திருமண புகைப்படம் மற்றும் வீடியோ எடிட்டிங் பயிற்சியானது வரும் 13/10/2025 முதல் 17/10 தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. இப்பயிற்சி பற்றிய கூடுதல் விவரங்களை பெற விரும்புவோர் editn.in என்ற வலைத்தளத்தில் தெரிந்து கொள்ளலாம். 14வது அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 881 கௌரவ விரிவுரையாளர்களை தற்காலிகமாக பணியமர்த்த உள்ளோம் என உயர்கல்வித்துறை அமைச்சரான செழியன் அறிவித்துள்ளார். இது குறித்த முழு விவரங்கள் tngasa.org என்ற இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இணையதளம் தகுதியுள்ள நபர்களை தங்களது விண்ணப்பங்களை பதிவு செய்யலாம் எனவும் விண்ணப்பங்கள் பதிவு செய்ய இறுதி நாள் 8/10/2025 ஆகும். 15வது அறிவிப்பு. நாடு முழுவதும் 5862 கோடி ரூபாய்க்கும் அதிகமான செலவில் 57 புதிய கேத்ரியா வித்யாலயா பள்ளிகளை தொடங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு அதிகரித்துள்ள மத்திய அரசு ஊழியர்களின் குழந்தைகளின் கல்வி தேவைகளை எளிதாக்கும் வகையில் நாடு முழுவதும் 57 புதிய கேத்ரியா வித்யாலயா பள்ளிகளை தொடங்க ஒப்புதல் அளித்துள்ளது. 16வது அறிவிப்பு. கீழம்பாக்கம் ரயில் நிலையம் வரும் ஜனவரி மாதம் மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கீழம்பாக்கம் செல்லும் பயணிகள் வசதிக்காக புதிய ரயில் நிலையம், ஆகாய நடைபாதை அமைக்கப்பட்டுள்ளது. கீழம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தை இணைக்கும் வகையில் பிரம்மாண்ட நடை மேம்பாலமும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த 16 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.